செஞ்சு அதில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வந்து சுரக்கால வந்து மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதில் தயிர் கொஞ்சம் அரிசி மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு அது வேக வச்சு அந்த பன்னீர் துண்டுகளை வந்து நம்ம கியூபாக நறுக்கி அதில் வந்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ரொம்ப அதிக எண்ணெய் இல்லாமல் யூஸ் பண்ண உடம்புக்கு நல்லது. வயசானவங்களாம் இந்த சுரக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீ வெயில் காலத்தில் வந்து நீர் அதிகமாக பிரியாதனால சுரக்காய் அதிகமாக சுரக்காய் சாப்பிட்டா நீர் அதிகமாக வெளியேறும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்முறை ஃபஸ்ட்டு வந்து சுரக்காவை வந்து தோல் சீச்சு அதில் இருக்கிற துண்டு நறுக்கி மிக்சியில் நைஸாக அடித்ததோட 2 ஸ்பூன்னு தயிர், கெட்டி தயிர், அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவியில் இட்லி கொப்பரையில் போய் வச்சு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு அதை வந்து நம்ம நல்லா வெந்த பிறகு எடுத்து ஆற வச்சு அதில் நம்ம மசாலா இந்த மிளகாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு இது ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம சுரக்காய் காய்கறியில் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது நம்ம சேனலுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போட்டு காட்டு பாருங்கள்.